இந்து அறநிலையத்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கிய வகையில் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட திருக்கோயிலில் நடைபெறுகிற திருவிழாக்களில் ஆண்டுக்காண்டு ஆன்மீக பெருமக்களுடைய வருகை என்பது கூடுதலாக இருக்கிறது. அந்த வகையில் நீண்ட நெடுங்காலமாக இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் வைகை ஆற்றில் அழகர் இங்கே வந்து மக்களை ஆசி வழங்குவது அல்லது சந்திப்பது அல்ல காலகாலமாக வைகை ஆற்று திருவிழா என்பது ஒரு புகழ்பெற்ற திருவிழா அந்த தென்னக பகுதியில். இதில் கூடுதலான கூட்டங்கள் கூடுதலாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூட அதிகமாக கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்குங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோரிப்பாலம் பாலம் ஒன்றும் பக்கத்தில் அப்பல்லோ பாலம் ஒன்றும் இந்த நகரப்பகுதியில் இந்த பாலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய திருக்கரத்தாலேயே அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார்கள். அந்த பாலப்பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக அழகர் அவர்கள் இங்கே நம்முடைய அமெரிக்கன் கல்லூரி இருக்கிறது, அங்கிருந்து தான் வந்து இந்த ஆன்மீக பெருமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே தான் இந்த பாலப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலம் கட்டுவதற்கு வேண்டிய கட்டுமான பொருளெல்லாம் இங்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எப்படி ஆன்மீக பெருமக்கள் வருவார் என்கிற கோரிக்கை அவரிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்திய அந்த அடிப்படையில் என்னுடைய தகவல் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் 2 அமைச்சரும் சென்று நேரடியாக அந்த கட்டுமான பணிகளை இந்த அடுத்த மாதம் மே மாதம் 12ஆம் தேதி அந்த திருவிழா நடை இருக்கிறதுங்க. அதுக்கு முன்னால் மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் பாலப்பணிகளிலே பயன்படுத்துகிற கட்டுமான பொருட்களை கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒப்பந்ததாரை அழைத்து பேசி அந்த கட்டுமான பொருளை அங்கிருந்து அகற்றுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அந்த வகையில்தான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் நானும் இங்கே மதுரையை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மூர்த்தி அவர்கள், அதே போன்று பிடிஆர் தியாகராஜன் அவர்கள், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தளபதி அவர்கள் அனைவரும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்களுடைய துறையினுடைய செயலாளரோடு நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம். இங்கே தளத்திலே இருந்து பணியாற்றுகின்ற கோட்ட பொறியாளர்கள் இடத்துல துறையின் சார்பாக ஆணையிட்டு இருக்கிறேன். 10ஆம் தேதிக்குள்ளே இங்கே இருக்கிற அத்தனை பொருள்களும் அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான சிறு ஒரு செலப்பும் இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் தற்காலிகமாக செப்பனிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறோம். எனவே அதே நேரத்தில் இங்கே இந்த வைகை ஆற்றிலே அழகர் இறங்குகிற பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது. எனவே நீர் மேலாண்மை துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் முதன்மை பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்துக்காக நாங்கள் ஆணையிட்டிருக்கிறோம். இங்கே மக்களுடைய நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த திருவிழா போது இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகை ஆற்றிலே வந்து இறங்குகிற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.